ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. மார்க்க நிகழ்ச்சிக்காக 5 பைசா கொடுத்தா கூட நான் வாங்குவேன். ஆரம்ப காலத்தில் பயான் பண்ணும்போது தோப்பு ஒரு சுண்ணத்தான முறையில் தொப்பியெல்லாம் போட்டுட்டு அப்படிலாம் இருந்தீங்க. போக போக வந்து ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலாக தொப்பியெல்லாம் கழட்டி ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நம்ம பார்ப்போம். நம்முடைய குறைகளை வெளியே சொல்லக்கூடாது, பாவங்களை வெளியே சொல்லக்கூடாது. ஹராமான தொழில் மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை கொண்டு எப்படி ஹலாலான பிஸ்னஸ் பண்ணுவீங்க? சினிமாக்காரங்க கூட வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்களே, நீங்கள் என்ன கேட்குறீங்களா? விஷயத்தை நீங்கள் கேள்விப்படுறீங்கன்னா ஃபத்தபையனும் ஆராய்வு செய்யுங்க. அதான் நான் மார்க்கம் சொல்லுவேன். நீங்களாக முடிவு பண்ணுறது. உங்களை பற்றி கொஞ்சம் பேசிக்காக மக்களுக்கு தெரியும் மாதிரி. என்னை பற்றி சொல்கிறதுக்கெலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு, அதோடு சேர்த்து ஜாமியா அல் அரபி அல் புகாரி அங்கே அரபி காலேஜில் படித்தேன். அதுக்கப்புறம் அஃப்தல் உலமா, அப்புறம் MBA, அதுக்கப்புறம் மார்க்க மேற்படிப்பு, இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் மார்க்க கல்வியை படிச்சிருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். அதே பாதையில் இன்னும் கல்வியுடைய பாதையில் பயணிச்சிட்ருக்கேன். இன்னும் முழுமையாக முடியாது யாராலும். கிடைக்கிற நேரங்களில் மார்க்க கல்வியை படிக்கிறதுலையும் உலகம் சார்ந்த விஷயங்களை படிக்கிறதுலையும் இன்னும் கல்வியில் முன்னேற்றத்துக்குரிய பாதையில் இன்னும் இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ். ஆரம்ப காலத்தில் இந்த சோஷியல் மீடியாவில் நான் 10th 8th ஸ்டாண்டர்ட் படித்த டைமில் வந்துட்டு ஜாக்கிர் நாய்க்கோட வீடியோஸ்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். அப்போ தான் அந்த இஸ்லாம் பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். அந்த டைமில் தான் கரெக்டாக உங்கள் வீடியோ வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது தான் இப்போ நம்ம தொழுகையை விட்டால் கூட அது எவ்வளோ பெரிய பாவம்னு உணர்ந்து நாங்கள் அழுதுருக்கோம். நாங்கள் எங்களை வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை மாற்றிருக்கோம். இப்போ இந்த தாவா பணிகளை கொஞ்சம் எங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணிகிட்ருக்கோன்னா அதில் முக்கியமான ஆட்களில் நீங்களும் அல்லாவுக்காக உங்களை நேசிக்கிறோம். ஸோ அதை சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. உங்களை எது வந்து அழிப்பு பணியில் தள்ளிச்சு இந்த மாதிரி இஸ்லாமை மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லணுன்னு? என்னுடைய கடந்த கால வாழ்க்கையும் எனக்கு இஸ்லாம் அறிமுகமான, அதாவது இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஈடுபாடு அறிமுகமான பாதையுமே வித்தியாசமானது. என்னுடைய ஸ்கூல் பருவத்தையும் என்னுடைய கல்லூரி பருவத்தையும் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் என்னுடைய பழைய பாதை எப்படி இருந்துச்சு. கல்லூரியில் மதரசாவுடைய பருவங்களில் பிறகு சில விஷயங்கள், என்றைக்குமே நம்முடைய குறைகளை வெளியே சொல்லக்கூடாது, பாவங்களை வெளியே சொல்லக்கூடாது. அந்த காலங்களுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை மாறின விஷயங்கள் வந்து வித்தியாசமானது. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் யாருக்கு நீர்வழியை நாடுறானோ, எந்த வயதில் நாடுறானோ, எந்த வயதில் தெளிவை நாடுறானோ அப்போ அல்லாஹ் கொடுப்பான். அதுக்கு காரணமாக இருந்தது நிறைய அறிஞர்கள் இருக்காங்க. எனக்கு வந்து இஸ்லாமிய மார்க்கத்துடைய ஈடுபாடை, இஸ்லாமிய மார்க்கத்துடைய அழைப்பு பணியுடைய ஈடுபாடை எனக்கு மண்டையில் தட்டி சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு கேட்ட உரைகளில் அஹ்மத் தீதாதுடைய ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு ரஹ்மத் செய்யட்டும், அவர் தான் என்னுடைய தொடக்கம்னே சொல்லணும். நான் அவருடைய உரைகள் தான் என்னை வந்து என்னுடைய உள்ளத்தை தட்டி எழுப்புச்சு. அதுக்கப்புறம் அரபி அறிஞர்களில் ஷேக் முகமது ஹஸ்ஸானுடைய உரைகள் தான் என்ன கொஞ்சம் மார்க்க தெளிவை கொடுத்துச்சு, குர்ஆன் சுன்னாவுடைய தெளிவை. அப்புறம் தமிழ் உலகத்தில் ஷேக் முஃப்தி உமர் ஷரீஃபுடைய உரைகள், அவருடைய வகுப்புகள் தான் எனக்கு இன்னும் தெளிவையும் தாவாவுடைய அணுகுமுறைகளையும் கற்றுக் கொடுத்துச்சு. அல்லாஹ் அவருக்கு அருள் செய்யட்டும். அல்லாஹ் அவருடைய வயதையும் அவருடைய மார்க்க தெளிவையும் மார்க்கத்துடைய கல்வியுடைய பாதையிலையும் அல்லாஹ் அவரை நிலைத்து வைக்கட்டும். என்றைக்கும் அவர் என்னுடைய மதிப்புக்குரிய கண்ணியத்துக்குரிய மனிதர். அல்ஹம்துலில்லாஹ். அந்த மாதிரி சில அறிஞர்கள் என்னுடைய மார்க்க பயணத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு வழிகாட்டியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அந்த அடிப்படையில் தான் மார்க்க பயணம் ஆரம்பிச்சது. அப்புறம் மார்க்கத்தை படிக்கிறது, அரபி மொழியை படிக்கிறது, மார்க்கத்துடைய தெளிவை தேடி போகிறது, அறிஞர்கள்ட்ட உட்காந்து படிக்கிறது, புத்தகங்கள் படிக்கிறது, அது வாயிலாகத்தான் மார்க்க கல்வி அதிகரித்து கொண்டேன். அல்ஹம்துலில்லாஹ். நாங்கள் பார்த்த வகையில் இந்த சோஷியல் மீடியாவை ஒரு தாவாக்கான பிளாட்ஃபார்மாக யூஸ் பண்ணுறதுல நீங்கள் அது சிறந்த முறையில் பண்ணீங்க. ஸோ அந்த ஐடியா எப்படி வந்துச்சு? நம்மளுடைய ஜென்ரேஷனுடைய காலத்தில் தான் சோஷியல் மீடியாக்கள் வருது. அப்படி தானே நம்ம கல்லூரி படிக்கிறதுக்கு எண்ணில் தான் அந்த ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு முறையாக பயன்பட்டுச்சு. அந்த நேரத்தில் தவாவுடைய களத்தில் இருக்கும்போது எனக்கு அது பயன்படுத்தணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. நிறைய இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஸ்காலர்ஸ் அதை பயன்படுத்தினாங்க. தமிழ் ஸ்காலர்ஸில் பெரும்பான்மையாக யாரும் அதை எடுக்கலை அந்த நேரத்தில். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய அந்த வயது, கல்லூரி பருவம், MBA படித்தது, அங்கே இருந்த ஸ்டூடெண்ட்ஸு, அவங்களுடைய டெக்னாலஜி நாலேஜ் இதெல்லாம் சேர்ந்து அதுக்கு எனக்கு உதவி செஞ்சிச்சு. ஆனால் அதுதான்
ஒரு அடித்தளமாக தாவாக்கு அமையும்னு சொல்லி எதிர்காலத்துலலாம் நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியாங்கிறதே தாவா உலகத்தில் சோஷியல் மீடியாக்களை வச்சு தானே அல்ஹம்துலில்லாஹ். அதனால் டெக்னாலஜி வரும்போது அந்தந்த சமூகத்துக்கு அதை பயன்படுத்திப்பாங்க. இப்போ சென்ற சமூகம் வேறு மாதிரியா தாவாவுடைய முறைகளை கையாண்டுச்சு. இந்த சமூகத்தில் நமக்கு அது வாய்ப்பாக அமைந்ததுனால அல்ஹம்துலில்லாஹ் அதை தேர்ந்தெடுத்து பண்ணணும்லாம் இல்லை, காலப்போக்கில் அப்படி நடந்துருச்சு அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இந்த பயான் நிகழ்ச்சிகளும் இருக்கட்டும், பயான்களும் பெரியவங்க நிறையா பார்க்குறது, அந்த பயான் சபைகளுக்கு போகிறத பார்த்துருப்போம். ஆனால் உங்களோட பயான்களை குறிப்பிட்டு பார்க்கும்போது இளைஞர்கள் நிறையா வர ஆரம்பித்தாங்க. என்னோடய பர்சனல் வியூவில் நான் பார்த்தது என்னென்னா, ஒரு நடிகர்கள் ஒரு சினிமாவுக்கு அதெல்லாம் போகிறத தவிர்த்துட்டு ஒரு பயான் நிகழ்ச்சிக்கு இவ்வளோ சகோதரர்கள் கூடுறதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் அது பெரிய ஒரு என்னை முன்னிலைப்படுத்தி சொல்லலை, அது ஒரு பெரிய சந்தோஷமான மகிழ்ச்சியாக சமூகம் கருத வேண்டிய நிகழ்வு அது. கண்டிப்பாக. ஏன்னா நடிகைகளை முன்னிலைப்படுத்தி கூட்டம் கூடின ஒரு சமூகத்துக்கு ஒரு மார்க்கத்தை கேட்குறதுக்காக, அது நான் இருந்தாலும் சரி அல்லது என்னுடைய மற்ற இடத்துல யார் இருந்தாலும் சரி, அந்த மார்க்கத்தை கேட்குறதுக்காக ஒரு கூட்டம், வாலிபர்கள் கூட்டம் வர்றது, அவங்க நம்மளை நேசிக்கிறது, மார்க்கத்தை சொல்லக்கூடியவங்களை நேசிக்கிறது, அதெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு பெரிய மாற்றம் தானே. கண்டிப்பாக. அது யார் மூலியமாக நடந்திருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் தான். நம்மளை முன்னிலைப்படுத்தி அதை நான் சொல்ல விரும்பலை. நான் இருக்கிறது நான் தான் அதுக்கு அடித்தளம் அப்படிலாம் சொல்ல விரும்பலை. நிறைய அறிஞர்கள் இருக்கிறாங்க, நிறைய அழைப்பாளர்கள் இருக்கிறாங்க. ஆனால் வயது இருக்குல்ல, ஏன்னா முன்னாடி இருந்த சமூகத்தில் வயதானவர்கள் தான் அழைப்பாளர்களாக இருந்தாங்க. அல்லது இமாம்கள்னு சொன்னாலே தாடி வச்சுட்டு ட்ரெஸ் ஜிப்பா போட்டு மிம்பரில் இது பிடிச்சிட்டு அல்லது இந்த மாதிரி செயல்பாடுகள் உள்ளவங்க தான் இமாம்களாக அறிஞர்களாக கருதப்பட்டாங்க. சம காலத்தில் உள்ள வயதில் உள்ளவங்கள் மேடையில் ஏறி பார்த்ததில்லை முன்னாடி இருந்த சமூகம். இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த ஜென்ரேஷனில் வரும்போது நம்மளும் அந்த வயதில் இருந்தோம். கீழே இருந்து அந்த மார்க்கத்தை படிக்க வந்தவங்களும் கேட்க வந்தவங்களும் அந்த வயதில் இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமாக இருக்கும்ல. ஸோ இப்படி இருக்கக்கூடியவர்களும் மார்க்கத்தை சொல்லுவாங்க, இப்படி இருக்கக்கூடியவங்களும் மார்க்கத்தை எடுத்து வைப்பாங்க, இப்படியும் மார்க்கத்தை சொல்லக்கூடிய முறை ப்ளஸ் நமக்கு இந்த காலத்தில் கிடைச்ச டெக்னாலஜிகள், இந்த காலத்தில் கிடைத்த அல்லாவோட அருளால் கிடைத்த மற்ற சோஷியல் மீடியாக்களுடைய யூசேஜ், இதை வச்சு நம்ம தவாவை சொல்லும்போது, அழைப்பு பணியை சொல்லும்போது, இன்றைக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளக்கூடிய முறையை இவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது பெரிய ஈர்ப்பாக அமையும் தான் அது. அல்ஹம்துலில்லாஹ் அந்த அடிப்படையில் தானே தவிர அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு மற்றபடி நம்மள்கிட்ட அறிஞர்கள்ட்ட இருக்கக்கூடிய அறிவை விடவெல்லாம் நமக்கு அறிவு இருக்குது, அல்லது அழைப்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய திறமை விடவெல்லாம் நமக்கு திறமை இருக்குலாம் ஒன்றும் கிடையாது. வயது தான் அதோடைய அடிப்படையாக இருக்கும். இன்னும் இதில் இப்போ இந்த இளைஞர்கள் நிறையா பயானை நோக்கி வந்தாலும் அதே சமயத்தில் தற்போது உள்ள காலகட்டம் எப்படி இருக்குன்னா, இமாம் ஆகிறதோ ஒரு ஹஜ்ரத் ஆகிறதோ ஆலிம்க்கு படிக்கிறதோ அது டோட்டலாக குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்ல முடியும். இன்னும் எந்த அளவுக்குன்னா ஒரு ஆலிம் படிக்க அனுப்புகிறாங்கன்னா ஒரு நல்ல கல்வியில் தேர்ந்த ஒருத்தரை அனுப்ப மாட்டாங்க, ஆலிம்க்கு அனுப்புகிறதா பெரும்பான்மையாக இருக்குது, அல்லா பாதுகாத்தவரை தவிர. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ரெண்டு வகையாக இருக்குது. ஒன்று, இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்க கல்வியை படிக்கக்கூடிய முறை மாறிடுச்சு. சரியா, பள்ளிக்கூடங்கள் மாறிடுச்சு, மதரசாக்கள் மாறிடுச்சு, மக்தப்கள் இன்றைக்கி கிடையாது பெரும்பான்மையாக. நகர்ப்புறங்களில், கிராமப்புறங்களில் அங்கங்கே இருக்குது. அதனால் மதரசாக்களில் போய் தான் மார்க்கத்தை படிக்கணுங்கிற அவசியத்தை விட்டுட்டு ஸ்கூல்லேயே மார்க்கம் படிக்கிறாங்க, அதுக்கப்புறம் காலேஜில் மார்க்கம் படிக்கிறாங்க, கிளாஸஸ் போகிறாங்க, செமினார்ஸ் போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு முறை வளர்ந்துருச்சு. ஆனால் மார்க்கத்தை படிக்கிறது வேறு, மார்க்க அறிஞர்களுக்கு அறிஞராக உருவாகணுங்கிறதுக்காக மார்க்கத்தை படிக்கிறது வேறு. அது ஒரு துறை. சரியா, இன்ஜினியர் எப்படி ஒரு துறையோ, டாக்டர் எப்படி ஒரு துறையோ, அந்த மாதிரி துறை மார்க்கத்தை அறிஞ்சு கொள்வது, மார்க்கத்துடைய அறிஞர்களாக மாறுறது. அந்த வகையில் ஈடுபாடோட சமூகம் இருக்கான்னு சொன்னால் ஜீரோ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன காலத்தில் தான் நம்ம இருக்கோம். ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மார்க்க கல்வி எடுக்கப்படும். எப்படி யாரை சொல்ல எடுக்கப்படும்? அந்த காலத்துடைய அறிஞர்களெல்லாம் உயிர்களை கைப்பற்றிடுவான். முட்டாள்கள், மடையர்கள் தான் அந்த சமூகத்துடைய தலைவர்களாக இருப்பாங்க. அவங்க இடத்துல மார்க்க தீர்ப்பு கேட்பாங்க, அவங்களும் ஃபத்வா செய்வாங்க, எந்த கல்வியும் இல்லாமல். அப்படி ஒரு நிலைமைக்கு இது மாறிடுச்சு. அதுக்காகவே தன்னுடைய வாழ்நாளை ஒதுக்கி அந்த மார்க்கத்துறையை தேர்ந்தெடுத்து படித்து அறிஞர்களாக வரணுங்கிற ஆர்வம் சுத்தமாக இல்லை. தமிழ்நாட்டில் சுத்தமாக இல்லை. ஸ்ரீலங்காலெல்லாம் அதிகமாக இருக்குது. மாஷாஅல்லாஹ், அங்கே ஸ்ரீலங்காவில் மார்க்க கல்வி படித்தா கண்ணியம் அது. அப்படியா? ஆமாம், ஸ்ரீலங்காவில் மார்க்க கல்வி அவங்க மார்க்க கல்வியை படிக்கிறதே தொழிலுக்காக படிப்பாங்க. ஒரு அரபி துறையில் போய் நம்ம ஒரு டாக்டரேட் படித்தா ஒரு பெரிய நிறுவனத்தில் டிரான்ஸ்லேட்டராக வேலை பார்க்கலாம், அல்லது அரபிய நாட்டில் வேலை பார்க்குறதுக்கு நம்ம உதவியாக இருக்கும்னு சொல்லி ஒரு தொழிலாகவே அதை படிக்கிறாங்க அவங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. அது படித்தாலே ஒரு கேவலம், அந்த துறையை தேர்ந்தெடுத்து போனாலே கேவலமாயிருமோ, நமக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்காதோ, வசதிகள் கிடைக்காதோ, அல்லது டாக்டர் படிக்கிறோம், இன்ஜினியர் படிக்கிறோம், ஐடி படிக்கிறவனுக்கு கிடைக்கிற வேலை வாய்ப்புகள் நமக்கு இருக்காதோ அப்படிங்கிற முறையில் ஆயிடுச்சு. ரெண்டாவது, இந்த சமூக மார்க்க அறிஞர்களுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியம் இருக்குல்ல, அதுதான் அதோடைய அடிப்படை. இன்றைக்கி ஒரு இமாமுடைய சம்பளம் என்ன?
12,000 15,000. 12,000 வச்சு என்ன செய்ய முடியும் அவர்? ஒரு மோதினுடைய சம்பளம் என்ன? அது தெரியல. ஒரு 8,000 இருக்கும். 8,000 10,000 இருக்குமா? 10,000 12,000. அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய முத்தவள்ளியுடைய வீட்டில் வேலை பார்க்குறவருக்கு சம்பளம் என்ன? 15,000 20,000 இருக்குமா? டிரைவர் கார் ஓட்டுறதுக்கு 30,000 இருக்குமா? இருக்குங்களா? இப்போ இமாமுக்கு 15,000 சம்பளம் கொடுத்தீங்கன்னா அவர் தன்னுடைய சொந்த தேவையை நிறைவேற்றுறதுக்கே அவரால் முடியாது. இந்த 15,000 ஸ்கூல் படிக்க வைக்க முடியும் பிள்ளைங்களை? அன்னைக்கு அன்றாட வீட்டு வசதிகளை சரி செய்ய முடியுமா? ஒரு நல்ல வீட்டில் இருக்க முடியுமா அவரால்? இப்போ இப்படி அறிஞர்களை பார்க்கக்கூடிய ஒருத்தர் எப்படி அறிஞர் ஆகணும்னு நினைப்பார்? எப்படி அந்த பாதையில் வரணும்னு நினைப்பார் இந்த காலத்தில்? அல்லது இமாம்கள் எப்படி பயன்படுத்துகிறாங்க இன்னைக்கு பல ஊர்களில்? வீட்டு திறப்புலாக்கா வாங்க, அல்லது ஃபாத்தியா ஓதணுமா வாங்க, அல்லது எங்கள் வீட்டில் இறந்து போயிட்டாங்களா வந்து யாசின் ஓதுங்க, அல்லது முக்கிய திறப்பு விழாவா வாங்க துவா சொல்லுங்கள். இப்படி தான் மார்க்க அறிஞர்களை வெறும் ஒரு மத சடங்கை நிறைவேற்றக்கூடிய மற்ற மதத்தார்கள் எப்படி குருமார்களை பயன்படுத்துவாங்களோ அந்த மாதிரி பயன்படுத்தக்கூடியவங்களாகத்தான் இன்னைக்கு மார்க்க அறிஞர்களை வச்சுருக்காங்க. அந்த கண்ணியம் கொடுக்கப்படாமல், வாழ்வாதாரத்துக்கு தேவையான வசதிகளும் ஒரு சமூகத்தால் கொடுக்கப்படாமல் மார்க்க அறிஞர்கள் மாறுறதுனால தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய இமாம்களுடைய நிலைமை இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் குறிப்பாக அதை படிக்கணும்னோ அந்த துறையை தேர்ந்தெடுத்து போகணும்னோ அல்லது அதை படித்தா நம்மளுடைய வாழ்க்கை என்னாகுங்கிற கேள்வியோடு இருக்கக்கூடியவருக்கு அதை அணுகிறது கஷ்டமாகும். இப்போ இந்த முறை மாற்றப்படணும். இமாம்களுடைய ஊதியம் உயர்த்தப்படணும். அது எப்படி ஒரு ஐடி துறையில் வேலை பார்க்குறவனுக்கு என்ன ஊதியம் கிடைக்குதோ அதே ஊதியம் மார்க்கத்தை படித்து வேலை செய்கிறவருக்கும் ஒரு பள்ளி கொடுத்துச்சுன்னா பள்ளி இமாம்களுக்கு கீழே நிற்க மாட்டாங்க, இருப்பாங்கல்ல. இப்போ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு என்ன பண்ணுறோம்? பள்ளிக்கு மைக்கை மாற்றுறோம், ஸ்பீக்கரை மாற்றுறோம், லட்சக்கணக்காக செலவு பண்ணி பள்ளிக்கு பாய மாற்றுறோம். வருஷம் எல்லா பள்ளிகளையும் ரமதான் வந்துருச்சுன்னா கார்பெட்டை மாற்றுறாங்க. டர்க்கிலேருந்து கார்பெட்டை இம்போர்ட் பண்ணிலாம் போடுறாங்க. அந்த இமாமுக்கு அந்த மாத சம்பளத்தில் ஒரு 50,000 1 லட்சத்தை கொடுப்போமே கூட்டி. அப்போ அதனுடைய கண்ணியம் உயரும்ல. அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. அடுத்த தலைமுறைக்கு முதல் இமாமே இருக்க மாட்டாங்க இந்த சமூகத்தில். நான் சொல்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கிறீங்களா இல்லை தங்கத்தில் பதிச்சு வச்சுருக்கீங்களான்னு தெரியாது. மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப குறைவு. மார்க்கத்தை தேடி அதை கல்லூரிகள்லையோ பல்கலைக்கழகத்திலையோ படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப குறைவு. சும்மா என்ன லைட் டெலிகாஸ்ட் பண்ணுவீங்களா? ஒரு பள்ளியில் இமாம் இருந்து எல்லா பள்ளியிலையும் லைட் டெலிகாஸ்ட் தான் பண்ண முடியுமா? எங்கே இமாம்கள் இருக்காங்க? திருச்சியில் இருக்கீங்க, எத்தனை பள்ளி இருக்குது திருச்சியில்? அடுத்து அத்தனை பள்ளிகளுக்கும் இமாம்கள் இருக்காங்க அடுத்த தலைமுறையில்? இல்லை, இப்போயே பீகார்லேருந்து தான் இறக்காம. இப்போ எல்லா ஊர்களையும் அதான் நிலைமை. இப்போ ஊர் தலைவர்கள் கவனத்தில் எடுக்கணும்ல. எங்கள் ஊரில் எத்தனை பேர் மதரசாவுக்கு அனுப்பணும், அதுவும் உயர்தர கல்வி கொடுக்கறதுக்கு இன்றைக்கி எல்லா வசதிகளும் இருக்குது. மலேசியாவில் போய் இஸ்லாமிய கல்வி நிறுவனத்தில் படிக்கலாம், சவுதி அரேபியாவில் போய் படிக்கலாம், மதினாவில் படிக்கலாம், மக்காவில் படிக்கலாம். இப்படி எல்லா கல்வி நிறுவனங்களுமே மற்ற நாடுகள்லேருந்து வரக்கூடிய அரபி அல்லாதவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து வாங்க படிங்கன்னு சொல்லுது. இப்போ அதை வழிகாட்டக்கூடிய மக்கள் உருவாகணும், அதை நோக்கி போகக்கூடிய மக்கள் உருவாகணும். அங்கே படித்தாங்கன்னா அவங்களே வருமானத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அல்லது அங்கே படித்தாங்கன்னா அது ஒரு டிகிரி மாதிரி இருக்கும் அவங்களுக்கு மார்க்க கல்வி. அதை கொண்டு அவங்க எங்கே வேணாலும் வேலை வாய்ப்பு செஞ்சு கொள்ளலாம், ஆன்லைனில் வேலை செய்யலாம், டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம், அல்லது அரபியை கற்றுக் கொடுக்கலாம். அவங்க இன்றைக்கி எல்லா மொழியை கற்றுக் கொடுக்குறதுமே பெரிய ஊதியம் தரக்கூடிய தொழில். அப்படி தானே இங்கிலீஷ் டியூட்டராக இருக்கிறதோ, அரபிக் டியூட்டராக இருக்கிறதோ, மதரசா ஒரு பாடத்தை ஒரு குரானை சொல்லிக் கொடுக்குறது கூட இன்றைக்கி தொகை வாங்கி சொல்லிக் கொடுக்குறக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருச்சுல்ல. அப்போ அதில் அவங்க முன்னேறலாம். ஸோ அந்த முறை மாற்றப்பட்டுச்சுன்னா அந்த இமாம்களுடைய இந்த மார்க்கறிஞர்களுடைய வளர்ச்சி அதிகமாகும், இந்த எண்ணிக்கை அதிகமாகும். அதை நோக்கி அல்ஹம்துலில்லாஹ் சமூகம் வந்துட்டு இருக்கு. ஆனால் இன்னும் ஆர்வப்படுத்த வேண்டிய பொறுப்பு எல்லா அறிஞர்களுக்கும் அழைப்பாளர்களுக்கும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆரம்ப காலத்தில் உங்களுடைய பயானோட தோரணை ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்குது. இதை நீங்களே உணர்ந்துருக்கீங்களா, இல்லை நம்ம ஆரம்பத்துலேருந்து கரெக்டாக தான் இருக்குது? என்ன எனக்கு அனுபவங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லி அனுபவசாலிலாம் சொல்ல முடியாது. இன்னும் ஒரு 10 வருஷம் 12 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அழைப்பு பணிக்கு ஒரு 12 வருஷம் தான் இருக்கும். இந்த 12 வருஷத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு அல்லாஹ் எனக்கு நிறைய இடங்களில் பக்குவங்களை கொடுத்துருக்கான். எனக்கு யாரும் சொல்லி பக்குவத்தை நான் பெறலை. எந்த ஒருவரும் நீங்கள் இப்படி இருங்க, இப்படி பேசுங்க, இப்படி சில அறிஞர்கள், தமிழ்நாட்டை சார்ந்த சில அறிஞர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், அவங்க மரணிச்சிட்டாங்க, அவர்கள் தனிப்பட்ட முறையில் அழைச்சி சில அறிவுரைகள் சொல்லியிருக்காங்க. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய கூட்டத்தை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த கூட்டம் உங்களை என்றைக்கும் உயர்த்தாது, ஒரு நாள் தாழ்த்தும், ஒரு நாள் உங்களை விமர்சனம் செய்யும். இதெல்லாம் நீங்கள் தாங்கி ஆகணும். நீங்கள் உங்களுக்கு அல்லாஹ் ஒரு வித்தியாசமான ஒரு பாதையை கொடுக்குறான். அந்த பாதையை நீங்கள் சரியான முறையில் கையாளணும், இஹ்லாஸத்தில் கடைபிடிக்கணும், என்றைக்குமே பணிவோடு இருக்கணும். அந்த அறிஞர் தான் சொன்னார், எனக்கு ஒரு அறிஞர், எனக்கு இந்த மாதிரி ஒரு முன்னாடி சமூகத்தில் ஒரு உயர்ந்த புகழ்பெற்ற ஒரு அறிஞர் அல்லாஹ் அவருக்கு கண்ணியத்தை கொடுத்தான். மக்கள் அவரை புகழ்ந்துக்கிட்டே இருந்தாங்க. அவர் கீழே நடக்க விடாமல் அவரை அழைச்சிட்டு போய்
மெம்பரில் உட்கார வைப்பாங்க. ஓகே. ஒரு நாள் அப்படி உட்கார வைக்கும்போது அவர் என்ன சொன்னார், எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் கழிவறைக்கு போய் அங்கே வந்திருக்கக்கூடிய எல்லா அங்கே மக்கள் யூஸ் பண்ண அந்த கழிவறையை, பள்ளியோடைய கழிவறையை சுத்தப்படுத்தினார். அவருடைய தகுதியை அவருக்கு இறக்கி சொன்னார், இதான் நீங்கிறத புரிஞ்சுக்கோ. அப்படி நிறைய அறிஞர்கள், 2-3 அறிஞர்கள் எனக்கு அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும், அவங்க என்னை அழைச்சி தனிப்பட்ட முறையில் அறிவுரை சொல்லியிருக்காங்க. மற்றபடி விமர்சனங்கள் தான் என்னை சுற்றி வந்திருக்கு. நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, சத்தத்தை உயர்த்தி பேசுகிறீங்க, ஆக்ரோஷமாக பேசுகிறீங்க, இந்த பாயிண்ட்டை ரொம்ப தெளிவாக பேசுகிறீங்க. இந்த விமர்சனங்கள் எனக்கு கொஞ்சம் பக்குவத்தை கொடுத்துருக்கு. எல்லாமே பாடம் தான், இன்னை வரைக்கும் அதை பாடமாக தான் படிச்சுட்ருக்கிறேன். முன்னாடி இருந்த பேச்சு முறைகளில் இன்றைக்கி என்று கேட்டிங்கன்னா நானே நிறைய விஷயங்களை தவறுன்னு சொல்லுவேன். அந்த ஹராம்னு நான் சில விஷயங்களை சொன்னதாக இருக்கட்டும், அந்த முறை தவறோ அப்படின்னு எனக்கு இன்றைக்கி யோசிக்கிறேன். கடந்த நம்ம எக்ஸ்ட்ரீமாக போயிட்டோமோ அல்லது ரொம்ப கண்டிச்சிட்டோமோ, அந்த முறையை இப்படி சொல்லியிருக்கலாமோ அல்லது பேர்களை குறிப்பிடாமல் சொல்லியிருக்கலாமோ, கண்ணியமான முறையில் சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு பக்குவத்தை இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இதுவே தெளிவல்ல, இன்னும் போக 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 வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய பாடங்களும், அழைப்பு பணியில் அழைப்பாளர்கள் மூலியமாக நம்ம கற்றுக்கிற பாடங்களும், நம்முடைய அறிஞர்கள் எப்படி செயல்படுறாங்களை பொறுத்த நம்ம இருப்போம். நம்ம யாரை மார்க்கத்தில் பின்பற்றுறோமோ, மார்க்கத்தை படிக்கிறோமோ அவங்களுடைய முகம்தான் நம்முடைய முகமாக இருக்கும். அந்த அடிப்படையில் குணமுள்ள, மார்க்கமுள்ள, அடிப்படை கண்ணியமுள்ள அறிஞர்களை தான் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம அவங்கள்ட்ட தான் பாடம் படிக்கிறோம். அதுதான் ஒரு அடிப்படை மாணவனுடைய தகுதி. அதனால் நம்முடைய முறை இன்னும் அல்ஹம்துலில்லாஹ் பழைய விஷயத்தில் மார்க்கத்தை தெளிவாக சொன்னதை விட இப்போது அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் முன்னேறி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இதை இன்னும் சரிப்படுத்த வேண்டிய சூழல் இருக்குது எனக்கு. இப்போ இந்த விமர்சனங்கள் சொன்னீங்களா, ஸோ அதை தொடர்ந்து பொதுவாக சோஷியல் மீடியாவில் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருந்த ஒரு விமர்சனங்கள்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுமான்னு கூட தோணல. ஆனால் அதுதான் உங்களுக்கு கண்ணுக்கு வந்துச்சான்னு தெரில. நம்ம அப்பையிலேருந்து பார்க்கும்போது இது இருக்குது. ஸோ மற்றவங்க பதில் சொல்கிறதோட நீங்களே அதுக்கு என்னென்ன சொல்லிட்டா நல்லாயிருக்கும். பொதுவாக சொல்கிற விமர்சனங்கள் இல்லாமல் பொது தளத்தில் வந்துச்சா விமர்சனங்கள் இல்லாமலாம் யாரும் கடந்து போயிட முடியாதுல்ல. எல்லாரையும் விமர்சிப்பாங்க. பொதுவாக வந்துச்சுன்னா, மார்க்கம்னு வந்துச்சுன்னா ரொம்ப என்ன சொல்லக்கூடியவர் ஒழுங்காக இல்லைன்னு சொன்னால் அது பயங்கரமாக விமர்சனமாகும். அதை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்குது, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழல் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் நான் எந்த விமர்சனங்களுக்கும் நான் பதில் சொன்னதில்லை. என்ற யாருக்கு நான் கமெண்ட் பண்ணதும் இல்லை, யாருடைய விஷயத்தை லைக் பண்ணதும் இல்லை, ஷேர் பண்ணதும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணது கூட இல்லை. நான் அது அப்படி கடந்துருச்சு. ஆனால் சில விஷயங்களுக்கு பதில் சொல்லணும்னு எனக்கு தோணும். சரி, ஓகே, மக்களே விளங்கி கொள்வாங்கன்னு விட்டுருக்கேன். நீங்கள் கேளுங்க பார்ப்போம் என்ன விமர்சனங்கள்லாம் இருக்குது. கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்கள், பரவாயில்ல. ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்த்தது ஆரம்ப காலத்தில் பயான் பண்ணும்போது தொப்பியெல்லாம் போட்டுட்டு அப்படிலாம் இருந்தீங்க. போக போக ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைலில் தொப்பியெல்லாம் கழட்டி ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு இந்த மாதிரி பயான் பண்ணுறாரு. பயான் பண்ணுற சபைகளில் தான் அந்த மாதிரி ட்ரெஸ் இருக்குது, மற்ற சபைகள் ஒரு நார்மலான ட்ரெஸ் இருக்குது. இதுக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்குறோம். ஸோ அதை எப்படி மார்க்கம் சார்ந்து இதுக்கு பதில் சொல்லணும்னா, ஆடைங்கிறது மார்க்கத்தில் நிர்பந்திக்கப்பட்டதில்லை. இந்த ஆடையில் தான் நீங்கள் மார்க்கம் பேசணும், இந்த ஆடையில் தான் மார்க்கம் பேசக்கூடாது, இந்த ஆடையில் தான் நீங்கள் மார்க்கத்தை எடுத்து சொல்லணும், இந்த ஆடைகளில் மார்க்க பயான்களை, உரைகளை, கல்வி வகுப்பு நடத்தக்கூடாதுங்கிறதெல்லாம் மார்க்கம் சார்ந்த கேள்விகள் அல்ல. சரியா? மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கண்ணியமான ஆடையை அணியணுங்கிறது தான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சட்டம். அது அறிஞர்களாக இருந்தாலும் சரி, இயற்கையான மனிதர்களாக இருந்தாலும் சரி, அதுதான் நம்முடைய சட்டமாக இருந்துச்சு. ஆனால் நான் படித்த கல்லூரியை மதரசாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வேற்றுமை பண்ண நினச்சதே இந்த ஆடை தான். இமாமுக்குன்னா இப்படி ஒரு ஜிப்பாக இருக்கணும், ஒரு தொப்பி இருக்கணும், ஒரு கீழாடை ஒயிட்டில் இருக்கணும், மேலே ஒயிட்டில் இருக்கணும். நம்ம ஊரில் ஒரு இது இருக்கும்ல, இமாம்னா டிவிஎஸ் 50 தான் வச்சுருக்கணும். அவர் ஏதாவது ஹீரோ ஹோண்டாவோ பல்சரோ ஓட்டினா இமாமுக்கு என்ன பல்சரும்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை உடைக்கணுங்கிறது தான் என்னுடைய மைண்டில் அவங்க அடித்த முதல் விதையே. சரியா? ஆடையில் நீங்கள் உங்கள் சுதந்திரத்தோட நீங்கள் எப்படி மக்கள், ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும்ல. இந்த மதரசாவில் மொட்டடிப்பாங்க, அந்த மொட்டடிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் முடி வைக்கணுங்கிற ஆர்வம் பயங்கரமாக இருக்கும். அழுகுவாங்க. ஆமாம், நிறைய பேர் மொட்டடிக்கும் போது அழுவாங்க. ஆனால் மொட்டடிச்சவங்க இந்த வெளியே வரும்போது முடி வளர்த்துருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்து ஆர்வப்படுவாங்க. ட்ரெஸ் வீட்டிலே போட்டிருக்கவங்களுக்கு கலர் ட்ரெஸ் போடும்போது ரொம்ப கண்ணியமாக இருக்கும். உங்களுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் இல்லை, நீங்கள் அவங்கள மாதிரி சமமானவர்கள் தான். ஆடைகளை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், அது தவறே கிடையாது. இப்படித்தான் ஒரு இமாம் இருக்கணுங்கிற எந்த ஒரு நிர்பந்தமும் இல்லை. இந்த ஆடையிலே நீங்கள் மார்க்க சொல்லலான்னு எனக்கு விதைச்சதே மதரசா தான். நான் படித்த கல்விக்கூடம் தான். அதுக்கப்புறம் என்னுடைய ஆடையில் நான் ரொம்ப உறுதியாக இருந்தது தலப்பால், என்னுடைய ஜிப்பால். நான் பார்த்த அறிஞர்கள் அப்படி இருந்தாங்க. ஓகே. அதனால் அவங்கள மாதிரி என்னுடைய தோற்றம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னுடைய பல நாடுகளுக்கு பயணம் செய்யும்போது குவைத்தில் இருந்த 1 வருஷம், சவுதியில் இருந்த 2 வருஷம், துபாயில் இருந்த 2 வருஷம், வேலைக்காகவும் சரி, மதரசாவுக்கும் சரி, படிப்புக்காகவும் சரி. அப்போ இருக்கும்போது அங்கே இருந்த கலாச்சாரம் ஜிப்பா அந்த மாதிரி மேலே போடுற அந்த ஆடை தான்.
அந்த ஆடை தான் பெரும்பான்மையாக கடைபிடிச்சிட்டு வந்தேன். எப்போ இந்தியாவுக்கு வந்தனோ அப்போது அந்த ஆடை போடும்போது எனக்கு ஒரு வேற்றுமையை காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. என்னை வேறுபடுத்தி பார்க்க ஆரம்பித்தாங்க. என்கிட்ட நெருங்கிறதையே அவங்க வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதையே விளக்குனாங்க. சப்போ இந்த ஆடை அவங்களுக்கு அவங்க என்ன ஆடை அணிந்திருக்காங்களோ அதே ஆடையை நானும் என்னுடைய வயதுக்கேற்ப கண்ணியத்துக்கேற்ப நான் அணிந்தால் இப்போ இந்த நெருக்கம் உருவாகுங்கிறது தான் அதோடைய அடிப்படையை தவிர வெஸ்டர்ன் கல்ச்சருக்கு போகணும், அரபிக் கல்ச்சர்லேருந்து வெளியே வரணுங்கிறதெல்லாம் இல்லை, முடிவு தான். அதனால் அது மார்க் அடிப்படையிலையும் தவறு இல்லை, பொதுவான முடிவு அடிப்படையிலையும் தவறு இல்லை. நீங்கள் சொல்லும் போதே தெரியும், அந்த கேள்வி வைக்கும் போதே அது மார்க் அடிப்படையில் தப்பு இல்லைன்னு. ஆனால் உங்களுக்கு வர விமர்சனத்தை பார்த்து தான் நாங்களே பயந்துட்டு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கெலாம் போகிறது முறை இல்லைல்ல. ஒருத்தர் விமர்சனம் பண்ணும்போது நீங்கள் இந்த ஆடை தான் போடணுங்கிறதுக்கு நீங்கள் நிர்பந்திக்கணும்னா மார்க்கை அனுமதி கொடுத்துருக்கணும்ல. அவருடைய விருப்பமாக இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து நிர்பந்திக்க முடியும்? என்ன ஆடையை நான் தான் தேர்ந்தெடுக்க முடியும்? வந்துட்டு உங்களுடைய பயான்களில் வந்துட்டு இசை கலந்து வருது, அதுக்கு எனக்கு பதில் தெரியும், ஆனால் நீங்களே சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நஷீத் தான் எல்லாமே. இசை இல்லாமல் வாய்களால் கொடுக்கப்படக்கூடிய ஓக்கள் தான் அதெல்லாம். அது ஹராம்ங்கிற அளவுக்கு எந்த ஒரு அறிஞரும் ஃபத்வா கொடுத்து நான் பார்த்ததில்லை. இசைங்கிறது அனுமதிக்கப்பட்டதில்லை மார்க்கத்தில். இல்லை இசை கலந்து எந்த ஒரு வீடியோ கூட நம்மள்கிட்ட இல்லை, எல்லாமே நஷீத்துகள் தான். நிறையா உங்களோட வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறவங்களும் அதே நஷீத் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் மக்களுக்கு அந்த நஷீதுக்கும் இசைக்கும் உள்ள வேறுபாடு தெரியாதனால இந்த மாதிரி கேள்விகள் வருதுலாம். ஓகே, மூணாவது வந்து நீங்கள் வந்து நிறையா நல்லா அல்லாஹ் பக்கம் வர சொல்லி பயான் பண்ணுறீங்க, நம்ம வந்து தொழில் பக்கம் வரணும் இதெல்லாம் சொல்லிவிட்டு சினிமாக்காரங்க கூட வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்களே, ஸோ எங்களெல்லாம் வந்து இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி இருக்கிற சரியான விமர்சனங்கள் வருது. சரி, அந்த என்னை பற்றி இப்போ பேசப்படக்கூடிய சில விஷயங்களை கேட்குறீங்க, பதில் சொல்கிறேன். சரி, சினிமாக்காரங்கள்னால நம்ம அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, சரியா? சமூகம் சார்ந்த சமூகத்துடைய முன்னேற்றத்துக்காக சமூகத்தின் மீது வரக்கூடிய எதிர்ப்புகளை விமர்சனம் செய்யக்கூடிய நபர்களில் சமூகம் சார்ந்த நபராகத்தான் நம்ம அவங்கள பார்க்குறோம், சரியா? நீங்கள் யாரை சொல்கிறீங்களோ அந்த நபரை. ஓகே, சரியா? மற்றபடி சினிமா துறைக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? நான் நடிகனா இல்லை வந்து ப்ரொடியூசராக எதுவும் நமக்கு கிடையாது, சரியா? என்னுடைய வியாபாரங்கள் சில இருக்குது, சரியா? நான் வந்து MBA முடிச்சிருக்கேன், குவைத்தில் வேலை பார்த்துருக்கேன், அப்புறம் சவுதியில் வேலை பார்த்துருக்கேன், துபாயில் வேலை பார்த்துருக்கேன். சில அனுபவங்கள் இருக்குது வியாபாரத்தில், சில தோல்விகள் இருக்குது, சில ஏமாற்றங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் இப்போது அல்ஹம்துலில்லாஹ் எல்லா பாடங்களையும் பெற்று சில வியாபாரங்களை பண்ணிகிட்ருக்கோம், சரியா? அந்த வியாபாரத்தில் முக்கியமான இப்போ பண்ணக்கூடிய வியாபாரம் வந்து ரெஸ்டாரண்ட்டு, இப்போ கெஃபே இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறது. என் அறிவுக்கு இப்படி ஒரு காம்படிஷனான ரெஸ்டாரண்ட் இண்டஸ்ட்ரி, கஃபே இண்டஸ்ட்ரிங்கிறது இன்றைக்கி சென்னையில் பயங்கர காம்படிஷனான இண்டஸ்ட்ரி. இந்த இண்டஸ்ட்ரியை திறக்கும்போது இதை மக்கள் மத்தியில் கொண்டு போகணுன்னா மற்றவங்க யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த சமூகத்தில் பிரபலியமாக இருக்கக்கூடிய மக்களை முன்னாடி கொண்டு வந்து அவங்க மூலியமாக திறக்கப்பட்டாலோ அவங்க வந்தாலோ அது அவங்க ஸ்டேட்டஸாவோ அவங்களோட இன்ஸ்டாகிராம்லேயோ அவங்களோட சோஷியல் மீடியாக்குள்ளேயோ போட்டால் அது மூலியமாக மக்கள் வந்து உள்ளே வருவாங்க, அதை வந்து நம்ம கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணிக்கலாங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம யூஸ் பண்ண நினச்சோமே தவிர சினிமாக்காரர்களை வச்சு நம்ம வந்து அது நடந்தால் தான் இது நடக்குங்கிறது இல்லை. பட் ஆனால் அது 2 நிறுவனத்துக்கு நடந்துச்சு. அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்த விமர்சனங்கள், அது சம்பந்தமாக வந்த கேள்விகள், அதை பார்க்கும்போதே நான் உணர்ந்தேன் ஏதோ தவறு செஞ்சுருக்கோம் இந்த விஷயத்தில், இனிமேல் இதை செய்யக்கூடாது, இதில் நம்ம திருத்தி கொள்ள வேண்டிய விஷயம் இருக்குது. இது மட்டுமே அல்ல இதனுடைய வழி, இது அல்லாத வழிகளும் இருக்குன்னு இருக்குது. நான் அதை தவறாக தான் உணர்றேன். அதை என்றைக்குமே வாழ்க்கை வந்து சில விஷயங்களை கடினமாக சொல்லிக் கொடுக்கும். அல்லாஹ் வந்து சில பாடங்களை சில சோதனைகள் மூலமாக தான் சொல்லிக் கொடுப்பான். அப்படி ஒரு பலமான ஒரு கடுமையான ஒரு சோதனையாக தான் நான் எடுத்து கையாளுறேன். இதனால் அது எனக்கு எப்படி அது ஒரு சந்தோஷத்தை கொடுத்துச்சோ வெளிப்படையாக அன்னைக்கு இருந்த கூட்டம், அதை மக்கள் ஏற்றுக்கொண்ட அந்த ரெஸ்டாரண்ட்டை, அந்த கஃபே அவங்க ஏற்றுக்கொண்ட விதம், அல்லது அவங்க அதை தன்னுடைய கஃபேன்னு சொல்லும்போது அதை நான் வந்து தடுக்காமல் இருந்ததுனால இன்றைக்கி எவ்வளோ பெரிய விபரீதமாக வந்து நிற்கிதுங்கிறத பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு பாடமாக தெரியுது. அல்லாத ஒரு பெரிய சோதனை மூலியமாக எனக்கு ஒரு பாடமாக கற்றுக் கொடுத்துருக்கான். இனிமேல் இதை தவிர்த்து கொள்வது தான் என்னுடைய சிறந்த முடிவாக இருக்கும். ஆனால் அவர்களுக்கும் நமக்கும் இடையில் பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கலையோ அல்லது இந்த என்னுடைய கம்பெனிக்குள்ளே அவங்க வந்து ஷேர் ஹோல்டராகவோ பார்ட்னராகவோ டைரக்டராகவோ அல்லது எந்த வகையிலுமே நம்முடைய கம்பெனி இந்த ரெஸ்டாரண்ட்டும் கஃபேயும் எது கீழே இயங்குதோ அந்த கம்பெனிகளில் எதற்கும் அவங்களுக்கும் தொடர்பே கிடையாது. நமக்கு அவங்களுக்கு செல்வத்திலையும் கொடுக்கல் வாங்கல் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதுதானே தவிர மற்றபடி இந்த முறை தவறுங்கிறத நான் இப்போ உணர்றேன்.
இல்லை அவாய்ட் பண்ணிக்கலாம் சரி. எனக்கு மார்க்க ரீதியாக ஒருத்தர் ஒரு ஹராமான வழியில் ஒரு ஏர்னிங்ஸ் வச்சுருக்காரு, அவரோட பார்ட்னர்ஷிப் போட்டு நம்ம ஒரு ஹலாலான பிஸ்னஸ் பண்ணுறோன்னா அது எப்படி தவறு? ஹராமான தொழில் மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை கொண்டு எப்படி ஹலாலான பிஸ்னஸ் பண்ணுவீங்க? முறையே கிடையாது அது. ஹராமான தொழில் மூலியமாக வந்த வருமானம் எதுவாக இருந்தாலும் சரி, அது மூலியமாக நீங்கள் எந்த தொழிலில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாலுமே அது ஹராம் தானே. அது எப்படி ஹலாலாக முடியும்? நீங்கள் என்ன கேட்குறீங்களா? இந்த சொல்கிறேன்ல, இந்த நிறுவனத்தில் வெளியில் வர இல்லை, இந்த நிறுவனத்தில் எந்த வகையிலையும் அல்லாஹ் வக்கீல், அல்லாஹ் சாட்சியாளன், எந்த வகையிலையும் ஹராமான செல்வம் உள்ளவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு இதில் இல்லை. ஓகே, சரியா? இதோடைய நீங்கள் எனக்கு இன்கம் டேக்ஸ் மாதிரி இருக்குது ஆக்சுவலி. நம்மளுடைய பர்சனல் லோன் மூலியமாக அல்லது குடும்பத்தார்கள், நண்பர்கள், நமக்கு தெரிஞ்சவங்க நமக்கு பண்ண சப்போர்ட் மூலியமாக இந்த கஃபே எடுத்தோம், இதுக்கு ஓனர் வந்து நமக்கு அட்வான்ஸில் குறைச்சாரு, இப்படி அவங்க செஞ்ச சலுகைகள் மூலியமாக, இருந்த லோன்கள் மூலியமாக, ஹலாலான இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாக தான் ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனங்கள் தான் எல்லாமே. நீங்கள் சொல்லக்கூடிய நபர்களுடைய செல்வமோ அல்லது நீங்கள் யாரெல்லாம் கற்பனை செய்கிறீங்களோ அவங்களுடைய செல்வமோ துளியளவு கூட இந்த நிறுவனங்களில் இல்லை. அவங்க வியாபாரத்தில் அது மக்கள் சொல்கிறாங்க, யூகத்தில் பேசுகிறாங்க, யூகத்தில் நிறைய கற்பனை பண்ணி சொல்கிறாங்க, அந்த ஆதாரம் இருக்குது, இந்த ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த நாட்டில் வாழ்கிறோம். அப்படிலாம் விட்டுற மாட்டாங்க. ஹரமான தொழில், ஹரமான செல்வத்தை கொண்டு ஒருத்தர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா விட்டுற மாட்டாங்க. நம்ம ஐடி இருக்குது, வருஷம் ஜிஎஸ்டி கட்டுறோம், நம்மளுடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம் காமிக்கணும், எப்படி இதை ஆரம்பிச்சிங்கன்னு காமிக்கணும். இத்தனை வருஷம், கிட்டத்தட்ட 5 வருஷம், 2018 2023 வரைக்கும் 24 வரைக்கும் நடத்திட்டுருக்கோம். இத்தனை வருஷங்களாக அந்த நிறுவனத்தில் முதலீடு இருக்குது, லோன்கள் இருக்குது, ஹலாலான லோன்கள் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம அரசாங்கத்துக்கு நிரூபிக்காமலாம் ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு போயிட முடியாது. முறைப்படுத்தப்பட்டு என்னால் எவ்வளோ முடியுமோ எல்லா நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்குது, நிறைய நஷ்டங்கள் இருக்குது, நிறைய இழப்புகள் இருக்குது கொரோனாலெலாம். அதெல்லாம் தாண்டி இப்போது அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ முன்னேறி ஓடிட்டுருக்கும். ஆனால் யூகத்தினால ஒரு விஷயத்தை அழிக்கலாம் அல்லது ஒரு விஷயத்தை விமர்சனம் செய்யலாம், ஒரு விஷயத்தை இது பண்ணிடலாம்னு ஒரு முஸ்லீம் சமூகம் நம்மளை சார்ந்த மக்கள் இருக்கிறத பார்க்கும்போது தான் கவலையாக இருக்குது. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்கிறான்? ஜித்தனிபு கசீரம் மினத் தன், சந்தேகமான விஷயங்களை கொண்டு விலகி கொள்ளுங்கள். ஒரு சந்தேகமான விஷயம்தான் பொய்களை தரும். அதை நீங்கள் ஆராய்வு செய்யாதீங்க, துருவி ஆராய்வு செய்யாதீங்க. அதாவது ஒருத்தருடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட, பொருளாதார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், அவர் அதை எடுத்துக்கொண்டாரா, அதில் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவர் பார்த்துக்கொள்வார். யூகங்கள் அடிப்படையில் முடிவெடுத்து இது இப்படித்தான் இங்கேருந்தா காசு வந்திருக்கும், அங்கேருந்தான் காசு வந்திருக்கும்னு சொல்லி யூக அடிப்படையில் முடிவு செஞ்சு எப்படி ஒரு சமூகம் பயணிக்க முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டலே அது இல்லையே. ஒரு யூகத்தினால் எப்படி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுவீங்க? பொதுவாக ஒரு முஸ்லீமை பார்த்தா ஒரு நல்லெண்ணம் தான் வைக்கணும். அதான மார்க்கம் சொல்கிற அளவீடு. நல்லெண்ணம் கொள்வது தான். ஒரு விஷயத்தை நீங்கள் கேள்விப்படுறீங்கன்னா ஃபதபையனும், ஆராய்வு செய்யுங்கள். அதான மார்க்கம் சொல்லுது. நீங்களாக முடிவு பண்ணுறது எப்படி? அதனுடைய நஷ்டம் இருக்குது, லாபம் இருக்குது, அதில் சார்ந்த தொழிலாளர்கள் இருக்காங்க, வாடகை இருக்குது, அதனுடைய இது இருக்குது. எல்லா விஷயங்களையுமே ஒரு வியாபாரம் இயற்கையாக உருவாகிறது. அதுக்கு அவ்வளோ சிரமங்கள் இருக்குது, அவ்வளோ கஷ்டங்கள். ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறோன்னா இன்றைக்கி என்ன சாதாரண விஷயமா? இன்றைக்கி கூடிய காம்படிஷனில் லாபகரமாக கொண்டு வரதுக்கு எவ்வளோ சிரமங்கள், எவ்வளோ இரவுகள், எவ்வளோ பகல்கள் தொலைக்கணும் அதுக்காக. அதுவும் நம்மளால் முடிஞ்சளவு மார்க்க பணிகளையும் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஷயங்களையும் பண்ணுறது அவ்வளோ சிரமமான காரியம். பட் சாதாரண போக்கில் ஒருத்தர் சொல்கிற வார்த்தை நம்மளை காயப்படுத்திருமானா இல்லை. ப்ளஸ் இந்த மாதிரி விமர்சனங்களுக்கெல்லாம் ஒரே பதில் தான், உறுதியாக சொல்கிறேன் அந்த பதிலை. அல்லாஹ்வுடைய விசாரணையை பயப்படக்கூடியவர்களாக நான் இருக்கேன். சரியா? மனிதர்களுடைய விசாரணையோ மனிதர்களுடைய விமர்சனங்களோ நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அவ்வளோதான். இப்போ ஆக்சுவலாக என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க? இப்போது நம்மள்கிட்ட மெயினாக வந்து நம்ம டேட்ஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தான் நம்மளுடைய மெயின் பிஸ்னஸ்ஸு. ஓகே. அப்புறம் ரெண்டாவது மெயினாக நம்மள்ட்ட இருக்கிறது வந்து ஐடி இருக்குது, சில சாஃப்ட்வேர்ஸ் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, கஃபே இருக்குது. அப்புறம் அல்-இஹ்சானுங்கிற உம்ராவுக்காக மட்டும் பயணிக்கக்கூடிய ட்ராவல்ஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தொழில்கள் இருக்குது. இது எல்லாமே இப்போ தான் ஸ்டார்ட் அப் பண்ணி வளரக்கூடிய தொழில்கள் தான். எல்லாமே வளர்ந்து லாபகரமாக மாறி இந்த கம்பெனி பல $1 மில்லியன் ஒர்த்துள்ள கம்பெனிலாம் இல்லை, நஷ்டத்தில் ஏதோ கஷ்டப்பட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பரக்கத்தில் தான் நம்ம இவ்வளோ நாள் இயங்கிட்டு இருக்கோம். பட் தொழிலுங்கிறது நம்முடைய ஆர்வம், நம்ம படித்த படிப்பு அதுதான், நம்ம வேலை பார்த்த நிறுவனங்களும் நமக்கு அதான் கற்றுக் கொடுத்துச்சு. மார்க்கம் பார்த்து நான் கற்றுக்கல, ப்ளஸ் மார்க்கத்தை தொழிலாக்கவும் நான் விரும்பலை. என்னை பற்றி ஒரு சில விமர்சனங்கள் நானே பதில் சொல்லிக்கிறேன். நான் இதுவரைக்கும் பண்ண எல்லா மார்க்க நிகழ்ச்சிகள் எனக்கு இந்த சமூகம் வந்து ஒரு கண்ணியம் கொடுக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா ஒரு விஷயத்துக்காக இருக்கலாம்.
நான் வந்து தொகைக்காக மார்க்கத்தை சொல்கிறவன் இல்லை. ஓகே. என்னை கூட்டு போய் நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுத்துட்டீங்கன்னா இதை பேசுங்க, 10,000 கொடுத்துட்டீங்கன்னா இதை பேசுங்க, நீங்கள் வாங்க உங்களுக்கு 1 லட்ச ரூபா தர்றோம் இதை பேசுங்கலாம் என்னை வற்புறுத்த முடியாது. எந்த மார்க்க நிகழ்ச்சிக்கும் எங்கே அழைச்சாலும் ஆரம்பத்தில் சில போக்குவரத்துக்காகலாம் வாங்கியிருக்கேன், சில கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கு. ஒரு தொழிலுக்கு வந்ததுக்கப்புறம் வருமானம் வந்ததுக்கப்புறம் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறமோ அல்லது அதுக்கு முன்னாடியோ ஆரம்பத்திலேருந்து இன்னை வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் மறுமை வரைக்கும் மார்க்க நிகழ்ச்சிக்காக 5 பைசா கொடுத்தா கூட நான் வாங்க மாட்டேன். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அந்த தெளிவு இருக்குது நான். ஏன்னா நம்மளுடைய வருமானம் அல்ல வேறு வழியில் கொடுக்கும்போது அது தவறுன்னு சொல்லலை. நான் அப்படி வாங்குகிற தவறு ஹராம்லாம் நான் சொல்ல வரல. பல இமாம்களுக்கு அதான் வாழ்வாதாரம், பல அழைப்பாளர்களுக்கு அதான் வாழ்வாதாரம், அதை அதிகப்படுத்தி கொடுக்கணும். பட் எனக்கு அது தேவையில்லைன்னு நான் வந்து விலகிட்டேன். அதுதான் எனக்குள்ள ஒரு கண்ணியத்துக்கு அடிப்படை நினைக்கிறேன். பட் எல்லா அறிஞர்களுமே அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா அது பெரிய கண்ணியமான ஒரு நிகழ்வாக சமூகத்தில் மாறும். அல்லாஹ் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை வர்க்க செஞ்சு கொடுக்கணும் அந்த வகையில்.